போட்டித் தேர்வுக்கான வினா விடைகள். சொல்லின் செல்வர் இராமாயணத்தில் அனுமன், இலக்கியத்தில் ரா.பி. சேதுப்பிள்ளை. மன்னர் சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன், ஏழிசை மன்னர் தியாகராஜ பாகவதர், மர்மக்கதை மன்னர் சிரஞ்சீவி. பிதாமகர் மகாபாரத பிதாமகர் பீஷ்மர், புதுக்கவிதையின் பிதாமகர் நா. பிச்சமூர்த்தி. தமிழர் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார், உலகம் சுற்றிய தமிழர் ஏ.கே. செட்டியார். வைக்கம் வீரர் ஈ.வே.ரா. தேசிய வீரர் சிதம்பரம் பிள்ளை. சித்தர் இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராம், சித்தர் சிவவாக்கியர் திருமழிசை ஆழ்வார், விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார். வித்தகர் பண் ஆராய்ச்சி வித்தகர் குடந்தை சுந்தரேசனார், இலக்கிய வித்தகர் தே.பொ. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மூவர் முதலிகள் அப்பர், சம்பந்தர், சுந்தரர். முதல் ஆழ்வார் மூவர் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். முதல் பதிப்பாசிரியர் மூவர் ஆறுமுக நாவலர் சி.வை. தாமோதரம் பிள்ளை, உ.வே. சாமிநாத பிள்ளை. சமயக்குரவர் நால்வர் சம்பந்தர், பிள்ளை. சுந்தரர் தோழர், நாவரசர் தொண்டர், வாசகர் மாணவர். ஆங்கிலத்தில் எழுதியவர் தமிழ் இலக்கிய வரலாறு எம்.எஸ். பூர்ணலிங்க பிள்ளை. ராமானுஜரின் குரு திரு கோட்டியூர், ராமானுஜரின் சீடர் கூரத்தாழ்வார். ராமானுஜர் திருமந்திரத்தை மக்களுக்கு சொன்ன இடம் திரு கோடியூர். தமிழில் ஒரு நூலும் எழுதாத பக்தர் ராமானுஜர். வைணவத்தின் வளர்ப்பு தாய் ராமானுஜர். வசிஷ்டா வைதத்தை தோற்றுவித்தவர் ராமானுஜர். தொகுத்தவர் சைவ திருமுறைகளை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி. தமிழ்நாட்டில் வழங்கும் பல மொழிகளை தொகுத்தவர் லாசரஸ். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள். பெரியவர் புலவர். கல்வியில் பெரியவர் கம்பர், பாட்டுக்கொரு புலவர் பாரதி. அரசர் நகைச்சுவை அரசர் என்.எஸ். கிருஷ்ணன், இசை அரசர் எம். தண்டபாணி தேசிகர். புலவர் பன்மொழி புலவர் தே.பொ. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நடிப்பிசை புலவர் கே.ஆர். ராமசாமி. புராண புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தொன்ம புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. புது நெறி கண்ட புலவர் வள்ளலார். அடியாரை தெய்வமாக கண்டு வாழ்ந்தவர்கள் அப்பூதியடிகள், திருநாவுக்கரசர். மதுர கவியாழ்வார் நம்மாழ்வார். நாட்டுப்புறவியலின் ஆய்வாளர்கள். நாட்டுப்புற பாடல்கள் திறனாய்வு ஆறு அழகப்பன். ஏட்டில் எழுதா கவிதைகள் அன்னகாமு. மலையருவி கி.வா. ஜெகநாதன். பாமர மக்களின் பரம்பரை பாடல்கள் அள வள்ளியப்பா. ஞானபீட பரிசு பெற்றவர்கள் சித்திரப்பாவை அகிலன். எழுத்திலக்கியங்கள் ஜெயகாந்தன். சங்ககால பெண் புலவர்கள். அதிக பாடல்களை எழுதியவர் ஔவையார். அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையேயான போரை பாட்டு திறத்தால் தவிர்த்தவர் ஔவையார். குறுந்தொகையில் அற்றை திங்கள் பாடலை எழுதியவர் பாரி மகளிர் அங்கவை சங்கவை. இலக்கண நூல் இயற்றிய ஒரே பெண்பார் புலவர் காக்கை பாடினியார். தாய் தந்தை அரசன் மகன் கடமைகளை பாடியவர் பொன்முடியார். காளார்கீரன் இயற்றியார் வாடை புலவர். முச்சங்க புலவர்கள். முதற்சங்கம் அகத்தியர், இடைச்சங்கம் தொல்காப்பியர், கடைச்சங்கம் நக்கீரர். ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவர்கள் ஜி.யு. போப். திருக்குறள், திருவாசகம், நாலடியார், புறநானூற்று நூல் சில பகுதிகள். லாசரஸ் நன்னூல், திருக்குறள் முழுமையும். நாட்டுப்புற பாடல் வடிவங்களுக்கும் இடங்கொடுத்து பாடியவர்கள் ஆழ்வார் திருமங்கையாழ்வார், நாயன்மார் மாணிக்கவாசகர். ராமனுக்கு தாலாட்டு பாடியவர் குலசேகர ஆழ்வார். கண்ணனுக்கு தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் திருமாலுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் தொண்டரடி பொடியாழ்வார். சிவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் மாணிக்கவாசகர். பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர்
பாரதியார். மரபில் வந்தவர்கள். சேர நாட்டு மன்னர் மரபில் வந்த ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். சேர நாட்டு மன்னர் மரபில் வந்த நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார். பல்லாண்டு பாடியவர்கள். வைணவத்தில் கண்ணனுக்கு பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். சைவத்தில் சிவனுக்கு பல்லாண்டு பாடியவர் சேந்தனார். விளக்காக ஏற்றியவர்கள். சூரியனை விளக்காக ஏற்றியவர் பொய்கையாழ்வார். ஞானத்தை விளக்காக ஏற்றியவர் பூதத்தாழ்வார். பருப்பொரு விளக்காக ஏற்றியவர் பொய்கையாழ்வார். நுண்பொருளை விளக்காக ஏற்றியவர் பூதத்தாழ்வார். அவதரித்தவர்கள். தாமரையில் அவதரித்தவர் பொய்கையாழ்வார். குறுக்கத்தியில் அவதரித்தவர் பூதத்தாழ்வார். செவ்வல்லியில் அவதரித்தவர் பேயாழ்வார். தாண்டகம் பாடியவர்கள். தாண்டகம் பாடிய ஆழ்வார் திருமங்கையாழ்வார். தாண்டகம் பாடிய நாயனார் திருநாவுக்கரசர். வள்ளல்களை பாடியவர்கள். 100 பாடலுக்கு ஒருமுறை வள்ளலை பாடியவர் புகழேந்தி புலவர். 1000 பாடலுக்கு ஒருமுறை வள்ளலை பாடியவர் கம்பர். நூலுக்கு தாமே உரை எழுதியவர்கள். வைத்தியநாத தேசிக இலக்கண விளக்கம், சாமிநாத தேசிகர் இலக்கண கொத்து, சுப்பிரமணிய தீட்சிதர் பிரயோக விவேகம், சரவண தமிழன் யாப்பு நூல், புலவர் குழந்தை யாப்பதிகாரம், ராசேந்திரன் தேவிரா புதுக்கவிதை இலக்கணம். தம் நூலுக்கு தாமே சான்று பாடல் எழுதியவர்கள். ஐயனார் இதனார் புறப்பொருள் வெண்பாமாலை, தண்டியார் தண்டி அலங்காரம். 10 பாட்டில் 2 நூல்கள் இயற்றியவர்கள். நெடுநல்வாடை நக்கீரர், திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பெரும்பாணாற்றுப்படை உருத்திரங்கண்ணனார், பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார். தமிழக அரசின் ஆஸ்தான அரசவை கவிஞர்கள். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளை. தமிழக அரசின் ஆஸ்தான கவிஞர் கண்ணதாசன். பெயர்ப்பு கதை எழுத்தாளர்கள். மராட்டிய மொழி நூல்களை மொழி பெயர்த்தவர் கா. ஸ்ரீ. இந்திய மொழி நூல்களை மொழி பெயர்த்தவர் ரா. வீழிநாதன். மலையாள மொழி நூல்களை மொழிபெயர்த்தவர் சுந்தர ராமசாமி. புலவர்களை ஆதரித்த வள்ளல்கள். கம்பர் சடையப்ப வள்ளல். புகழேந்தி புலவர் சந்திரன் சொர்க்கி. உமறு புலவர் சீதக்காதி. காளமேக புலவர் திருமலை ராயன். கபிலர் பாரி. ஔவையார் அதியமான். பெருஞ்சித்திரனார் குமணன். வில்லிபுத்தூரார் வரபதி ஆட்கொண்டான். உமறு புலவர் சீதக்காதி வள்ளல் மற்றும் அபுல் காசிம். மாங்குடி மருதனார் நெடுஞ்செழியன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.